பிரித்தானியாவுக்கு புகலிட கோரிக்கைகளுக்காக செல்கின்றவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் இப்பொழுது மும்முரமாக பேசப்படுகிறது. இப்பொழுது பொதுத் தேர்தல் ஒன்று பிரித்தானியாவில் இடம்பெறவிருப்பதால் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன திட்டம் என்று சொன்னால், புகலிட கோரிக்கையாளர்களை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு ஏற்றி விடுவது. அங்கே கொண்டு இறக்கிவிட்டு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஆப்பிரிக்காவில் ருவாண்டா என்பது திறந்த சிறைச்சாலை என்று சொல்லப்படுகிறது. அங்கே எப்போ என்ன வேணும்னாலும் நடக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால், இப்போ அது சம்பந்தமான செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு. என்னடா, ஒரு ஃபேமிலி பிரித்தானியாவில் இருந்து மருத்துவத்திற்காக ருவாண்டாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். தாய், மகள், தந்தை. அங்கே போனால் அவங்கள கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. அது வீட்டில் என்எல்சியிலெல்லாம் மூடினபடி இருக்கும். கதவெல்லாம் பூட்டி போட்டு தான் இருக்கிறாங்களாம். ஏன்னு சொன்னால், யாரோ கதவு திறந்து உள்ளே வர மாதிரி இருக்குது. உள்ளே வராங்க. இது உங்களை விரட்டுறதுக்காக இல்லை, உண்மையாக நடந்த விஷயம். கதவு திறந்திருந்தால் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க, என்னவும் செய்திருவாங்க, யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க. பொதுவாக அந்த பெண்கள் இருந்தால் அந்த பாலியல் பிரச்சனையெல்லாம் எதிர்நோக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்காம் உகண்டாவில். அது மட்டும் இல்லாமல் இவங்கள் தாய் மகளும் தாய் வீட்டில் இருக்க தந்தையும் மகளும் வெளியே போயிருக்கிறாங்க. அங்கே போக கொஞ்ச நேரத்தில் ஒரு கும்பல் ஒன்று அவங்களை கலைச்சி கொண்டு வருதாம். கலைச்சி கொண்டு வர தந்தை ஒரு பக்கமாக மகள் ஒரு பக்கமாக ஓடினா அந்த பாலியல் சம்பந்தமான சேட்டைகளுக்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். உடனே உயிரை கையில் பிடிச்சி கொண்டு வீட்டுக்குள்ளே கதவு பூட்டிட்டாங்க. இது சம்பந்தமாக முறைப்பாடு ஒன்று சொல்லி அங்கே அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டுதான். அவங்க சிம்பிளாக கேட்டாங்களாம், உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியுதில்ல, ஏன் வெளியில் போகிறீங்க, என்ன லெவல், உங்களை வீட்டுக்கு எல்லாம் வச்சுருக்கோம். சரி, ஓகே, இதுதான் உகண்டாவில் இருக்கக்கூடியது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் ஒரு திறந்த சிறை, எங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ அவங்க யாரையுமே குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல, குற்றத்தை கூட விசாரிக்கலை. பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் உள்ளுக்கு இருங்க, வெளியில் வராதிங்க என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவத்துக்கு போனவங்களுக்கு இந்த கதையுண்டா, பிரித்தானியாவுக்கு புகலிட கோரிக்கையாளர்களாக போய் பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்படவிருக்கின்ற எங்களுடைய உறவுகள் உகாண்டாவுக்கு கொண்டு போய் இறக்கிவிட்டால் என்ன நிலை ஏற்படும்? இதுதான் ஒரு அபாயகரமான செய்தியாக நாங்கள் அறிவிக்கிறோம். ஏனென்றால் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ரிஷி சுனக் பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், பிரித்தானியாவுக்குள் யாரும் வர முடியாது. ஒரு வருடத்தில் லட்சக்கணக்கானவர்கள் சேர்கின்றார்கள். இவர்களை சமாளிப்பதற்கு எங்களால் முடியாது. எனவேதான் இவ்வாறானவர்களை நாங்கள் உகண்டாவுக்கு ஏற்றுகிறோம். இப்பொழுது தேர்தல் என்றபடியால் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் முடிய அதுதான் நடக்கும். எனவே பிரித்தானியாவுக்குள் சட்ட ரீதியற்ற வகையில் யாரும் செல்லக்கூடாது. அதிலும் குறிப்பாக நேற்று ஒரு 2 நாட்களுக்கு முன்பு கனடாவுக்கு எங்களுடைய உறவுகள் சென்று கொண்டிருந்தார்கள். படகு பழுதடைந்தது என்ற காரணத்தினால் அங்கிருந்து பிரித்தானியாவுக்கு சொந்தமான தீவு ஒன்றில் அவர்கள் கொண்டு இறக்கி விடப்பட்டார்களாம். அங்குள்ளவர்களின் நிலை என்னவென்றும் இப்பொழுது தெரியாமல் இருக்கிறது. எனவே தயவு செய்து அன்பான உறவுகளே, கோடிக்கணக்கான காசை செலவழித்து சொத்துக்களை விற்று உறவுகளை விட்டுட்டு நீங்கள் போய் இப்படி அல்லல் படுவதை தயவு செய்து நீங்கள் கையில் எடுக்க வேண்டாம். அந்த ரிஸ்கான விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்காதீங்க. நேர்மையான முறையில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களூடாக நிறுவனங்களூடாக நீங்கள் சரியான முறையில் போவீர்களானால் அதுதான் உண்மையான பயணம். இல்லை என்றால் அனைத்து விதத்திலும் நீங்கள் ஏமாற்றப்படுவது மட்டுமில்லாமல் உயிரிழக்கும் அபாயம் ஏற்படும். தயவு செய்து பொய் முகவர்கள் ஏஜென்ட்ஸுன்ற கதையை கேட்காதீர்கள். நல்ல போட், அது பிரச்சனை இல்லை, நாங்கள் கொண்டு இறக்கி இருக்கிறோம், அந்த கடலில் அங்கே தண்ணி கூட நாங்கள் இந்த பக்கத்தால் கொண்டு போவோம், இந்த கடல் எல்லாம் அவங்களோட சொந்தமானதா, அங்கே தண்ணி கூட இஞ்சால போகலாம், இஞ்ச தண்ணி வரைக்கும் அங்காளம் ஆடலாம், ஆசை வார்த்தைகளை பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க போகிற பணத்துக்காக. யாரையும் நம்பாதீங்க, இயற்கையோடு விளையாடாதீங்க. எனவே தயவு செய்த விஷயங்களை கருத்தில் கொண்டு சிறப்பாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய செயற்பாட்டு நிமித்தம் நீங்கள் உயிர் பிழைக்கலாம். இல்லை என்றால் உங்கள் உயிர் பிரிவதை உங்களால் மட்டுமல்ல யாராலும் தடுக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம். இது ஒரு விழிப்புணர்வாக பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.